தேசத்தின் தட்பவெட்ப நிலையை பொறுத்தே பழக்க வழக்கங்கள் அமைகின்றன. மஞ்சள் தாலிக்கயிறு அணிந்து குளிக்கும் போது தினமும் தாலியில் மஞ்சளை பூசுகின்றனர். மஞ்சள் என்பது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. அப்போதெல்லாம் மணமான பெண் அடுத்த 3 மாதங்களில் ஒரு கருவை சுமக்க தயாராகிறாள். அப்போது அப்பெண் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. கிருமி நாசினியான மஞ்சள் தாயையும் அவள் வயிற்றில் வளரும் சேயையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட மஞ்சள் கயிறு தாலியில் கோர்த்து போட்டிருந்தனர். அப்போதெல்லாம் நம் தமிழகத்தில் எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடந்தது என்றும் தங்கச் செயினில் தாலி அணியும் இப்போது எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடக்கிறது என்பதையும் கணக்கிட்டு பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புரியும். அதுபோல 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எத்தனை பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது என்றும் இப்போது எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது என்றும் கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு நன்கு புரியும். இப்போதும் கூட கிராமங்களில் கர்ப்பம் தரித்த பெண்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது தலையில் வேப்பிலை இலையை சொருகி வைப்பார்கள். வேப்பிலை இலை ஒரு சிறந்த கிருமி நாசினி. கர்ப்பிணிகளின் தலையில் இருக்கும் வேப்பிலையானது அவர்கள் செல்லும் வழியில் சுவாசிக்கும் காற்றில் இருக்கும்